போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுப்பா நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. இயேசுவே நீங்க போதும் ஆண்டவரே. Thank you Lord. நாதா நீர் போதும் எனக்கு. கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. யோசுவா 14வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். ஜாஷுவா சாப்டர் 14 verses 13 and 14 வாசிப்போம். அப்பொழுது யோசுவா எப்புனையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியான எப்புனையின் குமாரனான காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். எங்கள் ஆண்டவர் நீர் உண்மை உள்ளவர் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் சொந்தமாக்குகிறோம், எங்களுக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் தேவனீர் எப்பொழுதுமே ஆண்டவரே பரலோகத்தின் சிறப்பானவர்கள் எங்களுக்கு தருகிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பழிக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிற வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும். எல்லா எதிர் வல்லமைகளும் நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மடங்கடிக்கப்படட்டும் ஐயா. புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது ஆயிற்றே. எங்கள் இருதய பலகையிலே அவைகள் எழுதப்படட்டும். உம்முடைய பரிசுத்த நாமம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படத்தக்கதா எங்கள் தேவன் நம்முடைய கரத்தை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் அங்கீகரித்திருக்கிறீர், பெருகச் செய்வீராக. அவர்கள் அறிக்கையிட்டதின்படி ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு நிறைவாகட்டும் ஐயா. துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு கிளைம் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொந்தம் பாராட்டுங்கள். இந்த காலேப் மலை பட்டணத்தை கேட்டது குறித்து நிறைய தேவ செய்திகள் நாம இதே பீடத்திலிருந்து தியானித்திருக்கிறோம். காலேபை குறித்து நாம நன்கு அறிவோம். இதிலிருந்து பரீட்சையெல்லாம் கூட எழுதியிருக்கிறோம். கொஞ்ச நேரம் மாத்திரம் இதை நாம தியானிப்போம். சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். இந்த காலேப் என்கிற மனுஷன் தேவனை உத்தமமாய் பின்பற்றி வந்தவன், அப்படிதான் போட்டிருக்கு. ஆண்டவரே அவனை குறித்து சொல்லும் பொழுது he followed me wholly, முழுமையாய் முழு மனதோடு என்னை பின்பற்றினான். உத்தமமாய் அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, முழு மனதோடு கூட அவன் பின்பற்றினான். உபாகமம் 1:36 வாசிக்கிறோம். டியூட்டரோனமி சாப்டர் 1 verse 36, என்னாகமம் 14:24 வாசிக்கிறோம். நம்பர்ஸ் 14:24. மாத்திரமல்ல யோசுவா 14:8 14:14 வாசிக்கிறோம். 14:8 and 14:14. இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் என்னை உத்தமமாய் முழு மனதோடு கூட பின்பற்றினான். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். ஒரு புதிய ஆண்டிற்குள் நம்ம பிரவேசிக்க போறோம், ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்முடைய ஆண்டவர் ஏதோ 10 11 இருக்கிற தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் இன்றைக்கு நாம பாடினோமே, அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. எல்லாரும் கரங்கள் உயர்த்தி நம்முடைய தேவனுக்காக அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு ஒப்பானவர் எவருமே இல்லை. நான் அவரை பின்பற்றும் பொழுது முழு இருதயத்தோடு உத்தமமாய் பின்பற்றணும் அவரு விரும்புறாரு. இன்னைக்கு அந்த தீர்மானம் நமக்குள்ள வந்துடணும் பாருங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே நான் 99.9 சொன்னா கூட அவர் ஒரு நாளும் அதை விரும்புகிறதே இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் மற்றவர்களை விட நான் சிறப்பா ஆண்டவரை ஃபாலோ பண்றேன், மற்றவர்களை விட நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், மற்றவர்களை விட நான் அதிகமா அவரை பின்பற்றுறேன் நீங்க நினைப்பீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம் மாறட்டும். பிரதர், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு தடையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அதை மாத்திரம் ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போயிட்டோம்னா
ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. இது கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்து தியானிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நேரம் மாத்திரம் இதை பார்த்துட்டு எனக்கு நமக்கு திருவிருந்து இருக்குது. நாம கூட பாருங்க, புது வருஷத்துக்குள்ள இப்பதான் முதலாவது கர்த்தருடைய நாள் உள்ள போக போறோம். அன்றைக்கு மோசே அந்த ஸ்பைஸ் வேவுகாரரை அனுப்புனது போல, உளவாளிகளை அனுப்புனது போல நாம இந்த வருஷத்துல உளவாளியை அனுப்பி பார்க்க முடியாது. எந்த நாடுமே செய்ய முடியாது. பிளான் வேணா போடலாம். ஆனா ஜனவரி 6ஆம் தேதி என்ன வச்சிருக்கு, ஜனவரி 7ஆம் தேதி என்ன வச்சிருக்கு, மே மாசம் 1ஆம் தேதி என்ன வச்சிருக்கு, டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி என்ன வச்சிருக்குன்னு எந்த மனுஷனும் கண்டுபிடிக்கவே முடியாது. பட் நமக்கு ஒரு திட்டமும் தெளிவான நம்பிக்கை இருக்குது. தேவன் எனக்கு முன்னால போறார். ஆமென். எனக்கு முன்னால போறாரு. என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சரி, இந்த 14வது அதிகாரம் யோசுவா, நீங்க அப்படி வீட்டில் போய் வாசிருங்க. இந்த 14வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் தோடும். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க. ஏன்னா 1லிருந்து 12 அதிகாரங்கள் அது யுத்தத்தை பற்றி பேசுது. 13லிருந்து 21 வரையிலான அதிகாரங்கள் யோசுவாவில் அந்த தேசத்தை பங்கிடுறது குறித்து பேசுது. 22லிருந்து 24 வரையிலும் உள்ள அதிகாரங்கள் அவர்கள் மறுபடியும் தேவனோட அந்த பொருத்தனையில திரும்பி வருவதை குறித்து, புதுப்பிக்கப்படுறதை குறித்து பேசுது. இதற்கு நடுவில் பாருங்க, இந்த காலேபுன்றவன் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற எல்லோருமே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை. என்ன பிரதர், வருஷத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளிலே இப்படி பேசுறீங்களா அப்படின்னா, நான் பைபிள் இருக்கிறத அப்படி சொல்லிடுறேன். அதுக்கு மாத்தில என்னால சொல்ல முடியாது. ஏங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சபைக்கு வர்றவங்க கவனிங்க. மேலோட்டமா நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன், ஏதோ நான் ஆலயத்திற்கு வர்றேன், ஏதோ என்னால இயன்றதை செய்யறேன். கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலேயே, உண்மைதான், அது தேவனுடைய அன்பு. ஆனால் அவர்கள் எல்லோருமே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பார்களான்னு என்னால நிச்சயமா கூறவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லோருமே தேவன் கொடுத்த நிறைவான வாழ்க்கைக்குள்ள வந்து சேரவே இல்லை, வந்து சேரல. யூதா இதை குறித்து எழுதும் பொழுது எழுதுகிறாரு, தேவன் அவர்களை ரட்சித்து எகிப்திலிருந்து வர பண்ணி பின்பு, நல்ல கவனிங்க, ரட்சித்து வர பண்ணி பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தாருன்னு போடுறாரு. புதிய ஏற்பாட்டுட்ட மறந்துடாதீங்க. பழைய ஏற்பாட்டில் போட்டிருந்தா பரவாயில்ல, புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அவர் விசுவாசத்தை குறித்து அங்க பேசும் பொழுது பேசுகிறார். தேவன் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை ரட்சித்து வர பண்ணி பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இவெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு. ஆனா கவனிங்க, இந்த யோசுவா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எங்க 12 கோத்திரங்களுக்கும் ஆண்டவர் அங்க பிரிச்சு கொடுக்க வைக்கிறார். சீட்டு போட்டாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது முதல் 5 வசனங்களும் உங்களுக்கு வாசிச்சிங்கன்னா அவ்வளோ ரொம்ப முக்கியமாக இல்லாதது போல தோணும். ஆனால் அதில் கூட யோசுவாவும் ஆசாரியனாக எலியாசாரும் எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்க பாருங்க. ரொம்ப கவனமாக கர்த்தருடைய சித்தப்படியே திட்டப்படியே அவர் கொடுத்த ஆலோசனைப்படியே எல்லாத்தையும் செய்யணுன்றது கவனமாக இருந்திருக்காங்க. நிறைய நேரத்தில் நீங்களும் நான் என்ன நினைப்போம், ரொம்ப முக்கியமானதுக்கு தான் ஆண்டவருடைய ஆலோசனை தேடுவோம், முக்கியமானதில் கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு நினைப்போம். ஆனால் எவ்ரிடே லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு, நானும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எல்லாத்துலேயும் சின்ன சின்ன காரியத்தில் நம்ம நினைப்போம் இதுதான் பெரிய பாவம், இதுதான் சின்ன பாவம். இல்லை, விஷம்தான். பாவத்தில் பெரிய பாவம் சின்ன பாவம்னு ஒன்றுமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க சாவுக்கு எதுவான பாவம்னு சொல்லி பேதுரு எழுதுறாரு. இப்போ நான் அதுக்குள்ளே வரல, ஆனால் பாவத்தை ஒரு பாவமாக தான் சொல்கிறார். ஆமென். ஆமாம், ஒருவேளை பாவம் மன்னிக்கப்பட்டாலும் கூட அதற்கான விலைக்கரையத்தை கொடுத்தாவணும், விளைவுகளை கொடுத்தாவணும். மறந்துடாதீங்க, பாவங்களை தேவன் நமக்கு மன்னிச்சிருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ளது சொல்றேன். துணிகரமா ஓடி போய் விழுந்துக்கிட்டு பரவாயில்ல நினைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நாம் பாவம் செய்து ஒருவேளை தேவன் நம்மை மன்னித்தாலும் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு விளைவுகள் பின்தொடரும். உங்களுக்கு அதையே இங்க முன்னால காட்டுறேன். சரி, இப்ப 12 கோத்திரங்களுக்கும் ஆண்டவர் தேசத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு. இதுல ரொம்ப அற்புதமானது என்ன தெரியுமா, தனிப்பட்ட மனிதர்களுக்குன்னு யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மாத்திரம்தான் தனியா சுதந்திரம் போல ஒண்ணு கொடுத்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். மத்தெல்லாம் கோத்திரமா தான் கொடுத்தார். எங்க கோத்திரமா தான் கொடுத்தார். ஆனால்
யூதா கோத்திரத்திலிருந்து வந்த காலேபுக்கும் எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து வந்த யோசுவாவுக்கும் தனியா இண்டிவிஜுவலா இந்தப்பா உனக்குன்னு ஒரு போர்ஷனை வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தார். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன் தெரியுமா? இவர்கள் 2 பேரும் தேவனை உண்மை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே தேவன், இன்னைக்கு கூட அதை தான் வாசிச்சோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை ஒருபோதும் வழங்காமல் இருக்கிறதே இல்லை. விசுவாசிக்கிறவங்க ஒரு இடையிலே சொல்லுங்க, நான் உத்தமமாக நடக்கிறேன் பிரதர், என் ஃபேமிலியில் எனக்கு என்ன பிரதர் ஆச்சு, 2025 குறிச்சிக்கங்க, அவர் எனக்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். நாட்கள் வேணா சில நாள்லாம் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், ஆனால் உத்தமமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஒரு பொழுதும் நன்மையை வழங்காமல் இருக்கிறதே இல்லை. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 14வது அதிகாரத்தில் காலேபுக்குன்னு தனியா ஒரு போர்ஷனை கொடுக்குறாங்க. அப்படி வாசிங்க, யோசுவா 19:49 வாசிங்க. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்லை, தேவன் அதை திட்டம் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க 19. தேசத்தை அதன் எல்லையின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாக்கு, கவனிங்க, 14வது அதிகாரத்தில் எப்ரோனை கொடுத்தாச்சு. யாருக்கு? காலேபுக்கு. சுதந்திரமாக கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. இப்போ யோசுவா 19:49 வாசிங்க எல்லாரும். தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எல்லாரும் கரங்கத்தில் அல்ல சொல்லுங்க பாப்போம். யோசிச்சேன், தனிப்பட்ட நபருக்குன்னு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சான். எங்க 12 கோத்திரங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த 2 பேருக்கு மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு தனியா ஒரு பங்கு கொடு, தனியா ஒரு சுதந்திரம் கொடு. அதனால தான் இந்த வருஷத்தினுடைய முதலாவது கர்த்தர் கொடுத்த வார்த்தை மனசுல வச்சுக்கங்க, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். ஆமென். முதலாவது குறிப்பு நான் சொல்லிடுறேன். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாத இஸ்ரவேலன், எங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்படி தேவன் அவர்களை தன்னுடைய அற்புதங்களை ருசிக்க செய்தார், காண செய்தார். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, சிவந்த சமுத்திரத்திலிருந்து அப்படியே வந்தாச்சு, வந்து வனாந்தரத்தில். நீங்கள் ஏதோ கடைசி நேரம் நினைக்காதீங்க, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 2 வருஷம் தான் ஆயிருக்குது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது. அப்படி திருப்புங்க பார்ப்போம். என்னாகமம் 13வது அதிகாரத்திற்கு வாங்க, அங்குள்ள தொடர்ச்சி தான் இது. சரி, நம்பர்ஸ் சாப்டர் 13 ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வாசிக்க அப்படி புதுசு புதுசாக இருக்கு. என்னாகமம் 13வது அதிகாரம் வாங்க. இப்போ தேசத்தை வேவு பார்க்கும்படி இவங்க வந்தாச்சு, பார்டர்ல வந்தாச்சு. கவனிங்க, இது 39வது வருஷத்துல நடந்தது இல்லை. எகிப்திலிருந்து கிளம்பி 2 வருஷங்கள் தான் ஆயிருக்குது. 2 வருஷங்களை எங்க தெரியுமா வந்துட்டாங்க? கானானுடைய பார்டருக்கு வந்தாச்சு. நான் நேற்று ராத்திரி உட்கார்ந்து கிரானாலஜி அப்படி பார்த்துட்டு இருந்தேன், எத்தனை வருஷங்களை வந்தாங்கன்னு தேடிட்டு பார்த்தா எனக்கு ஒரே ஷாக். என்னன்னா 2 வருஷத்துல வந்து சேர்ந்தாங்க. ஏங்க, கானான் பார்டருக்கு 2 வருஷத்துல வந்தாச்சுங்க. போராட்டங்களை சகிச்சு சில நாட்கள் தான், சில வாரங்கள் தான். இத்தனை அடி வாங்கினாலும் கூட இவர்கள் கானானுடைய பார்டர்ல வந்து சேர்ந்தாச்சு. ஒரு மலை ஏறி போகணும், உங்களுக்கு பின்னால் வசங்களை காட்டுறேன் பாருங்க. வந்து நின்னாச்சு. வந்து நின்ற பிறகு 12 பேரை வேவு பார்க்கும்படி மோசே அனுப்பினான் போட்டிருக்கு. இது 2 வசனங்கள் கொஞ்சம் முரண்படா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு விளக்கிறேன் பாருங்க. இங்க என்னாகமம் 13வது அதிகாரத்திற்கு வாங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரன் தலைவர்கள் சொல்லிட்டு 12 பேரை போட்டிருக்கு. அப்படி உபாகமம் வாங்க வாசிங்க. 1வது அதிகாரத்துல மோசே இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னு பாருங்க. 22 உபாகமம் 1:22.
அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதிலே சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 பேர் மனுஷரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன். இப்ப ஆண்டவர் சொன்னாரா, இஸ்ரவேல் புத்திரர் சொன்னாங்களா? இங்கதான் இருக்கிறவங்களாம் கரவத்தில் வெளியில சொல்லுங்க. ஏங்க என்னாமத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறான். இங்க சொல்லும் பொழுது மோசே திட்டமும் சொல்லிட்டான், நீங்க எல்லாம் வந்தீங்க, எப்ப போறோம், கொஞ்சம் தேசத்தை அப்படி போய் பார்த்துட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். அன்னைக்கு பார்த்த உழவு பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல் போட்டு அடின்னு அடிக்கிறான். நம்பர் 1 மொசாடு தான். நான் நினைக்கிறேன் அன்னைக்கு தொடங்கினாரு பாருங்க ஆண்டவர். சரி, இப்போ கேள்வி என்ன வருது? இஸ்ரவேல் புத்திரர்கள் சொல்லி மோசே அனுப்புனானா, கர்த்தர் சொல்லி மோசே அனுப்புனானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நேத்தெல்லாம் யோசிச்சு நான் ஒரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாருன்னா தயவுசெய்து என்கிட்ட சொல்லுங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நான் உனக்கு சிறப்பான தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஆண்டவருக்கு ஒரு நாள் டவுட் வர்றதே இல்லை, போய் உழவு பாருலாம் சொல்றதே இல்லை. இவங்க தான் பக்கத்தில் வந்தாச்சு, பார்டரில் வந்தாச்சு, மோசே அப்படி கொஞ்சம் யாருன்னா அனுப்புனீர்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்க. இவன் நேரம் இவனுக்கு இப்போ தான் ஆண்டவர்கிட்ட போய் தானே கேட்பான், ஆண்டவரே நான் போட்டுமா, இந்த மாதிரி 12 பேரை அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்னு. சரி அனுப்பு, கோத்திர பிதாக்களில் 12 பேர் ஆளுக்கு ஒன்றா பிடிச்சி அனுப்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருந்திருக்கலாம். அதுதான் நான் வந்த கன்க்ளூஷன். ரெண்டுமே உண்மைதான். இவர்கள் கேட்டது உண்மைதான், தேவன் அவரிடத்துல சொன்னதும் உண்மைதான். ஆமென். ஏன்னா இவங்களுக்கு அப்பப்போ டவுட் வந்துக்கிட்டே இருக்குமே. தேவன் தான் சொன்ன வார்த்தை குறித்து ஒரு நாளும் சந்தேகப்படுறதே இல்லை, மோசையும் சந்தேகப்பட்டது இல்லை. ஆனால் இவங்களுக்கு அப்பப்போ டவுட் வரும். கரெக்டு தானா, கர்த்தர் சொன்னார அப்படி நடக்குமா நடக்காதா, எதுக்கும் சைடில் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே, பார்த்துட்டு வந்தால் தான். ஏமா நாம ஒரு நாளும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோன்ற பேச்சுக்கு வர்றதே இல்லை. நாம் எதை பார்க்கிறோமோ அதன் பிறகு தோமா சொல்றது போல நாம் பார்த்தா காயத்தில் விரல விட்டு அவர் உயிரோடு இருக்கிறார் பார்த்தா தான் நம்புன்னு சொல்கிற நல்ல அப்போஸ்தலர்கள் நாம் எல்லாம். ஒருவேளை அன்னைக்கு அவங்களாம் அப்படி இருந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். சரி, கவனிங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க. இப்போ வேவு பார்க்கும்படி அனுப்பினான். வேதம் சொல்கிறது சவுத் சைடில் அனுப்பினான். 13:22 போனீங்கன்னா இவங்க எல்லாம் போய் மலை மேலே ஏறிட்டாங்க. இந்த 12 பேரும் 40 நாள் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஏன் மலைக்கு மேலே அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் மலை மேலே இருந்து பார்த்தா தான் நல்ல வியூ தெரியும், வியூ பாயிண்ட் மாதிரி தேசமே அப்படி தெரியும். நல்லா பார்த்துட்டு எல்லாரும் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு வரும்பொழுது சில பேர் அப்படி ரியலா என்னவோ அதை அப்படி பேசிட்டான் பாருங்க. 10 பேர். அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். 13வது அதிகாரம். நான் சொல்லலை, அவர்கள் பார்டரில் நின்னாங்க. ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் பார்க்கல, ஆண்டவர் அவர்களை பக்கத்தில் கொண்டு வந்துட்டார். என்ன ஒரு கொடுமைன்னா, இதுக்கு பிறகு 38 வருஷம் அலை விட்டாரு பாருங்க, அதான் கொடுமை. ஏங்க ஆசீர்வாதத்தின் பார்டருக்கே வந்தாச்சு. வந்த பிறகு 38 ஆண்டுகள் மறுபடியும் நீ சிவந்த சமுத்திரம் பக்கம் போன்னு சொல்லிட்டு சுத்து விடுவார்னா நம்ம எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் நினைங்க. கவனிங்க, எவ்வளவு கவனத்தோடு இருக்கணும் பிரதர். இன்னைக்கு 2025 நீங்க ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதமா வாக்கு பண்ணாரோ, தேவன் எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுத்தாரோ, பார்டர்ல நீங்களும் நான் இன்னைக்கு நிக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை எந்த ஒரு விஷயத்தில் நீர் சொன்னதை நான் சந்தேகப்படவே மாட்டேன், உண்மை நான் சார்ந்து கொள்கிறேன் ஐயா. இந்த வருஷத்தில் அல்லது இந்த மாதத்தில் அல்லது இன்றைக்கு நான் அவையில் ஒன்று விடாமல் சுதந்திரிக்க நீர் எனக்கு உதவி செய்யும். நம்ம கேட்டுதான் ஆகணும் பாருங்க. இவர்கள் எல்லாம் மேலே போனாங்க. மேலே போனவன் கீழே இறங்கினான். கீழே இறங்கினவர்கள் கவனிங்க, எடுங்க பார்ப்போம். இவன் சொன்ன வார்த்தை கவனிங்க. மோசே என்ன சொல்லி அனுப்பினா? 17வது வசனம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, அவன் வேற ஒன்றும் சொல்லலை. இங்க பாருங்க, நீங்கள் இப்படி தெற்கே போங்க, மலையில ஏறுங்க, தேசம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க, அங்க குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அதிகம் பேரோ, அதை பாருங்க. தேசம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ, பட்டணங்கள் எப்படிப்பட்டது, கூடாரங்கள் குடியிருக்கிறார்களா கோட்டையில குடியிருக்கிறாங்களா, நிலம் எப்படிப்பட்டது, செழிப்பானதா அல்லது வறட்சியானதா, மரங்கள் உண்டா, எல்லாத்தையும் பாருங்க சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டான். தைரியமா போங்க, போயிட்டு தேசத்தினுடைய கனிகளிலே பழங்களிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள்னா. ஏன்னா அந்த காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமா இருந்தது. அவர்களும் போனாங்க, போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாங்க. வரும் பொழுது எஸ்கோல் பள்ளத்தாக்கில் இருந்து நல்ல ஒரு திராட்சை கொலை அறுத்தாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க,
திராட்சை கொலை 2 பேர் சேர்ந்து சுமந்துட்டு வந்தானா. ஒரு அலையில சொல்லுவோமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி மலையும் பள்ளத்தாக்குமான தேசம். ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, 400 வருஷம் உன்னுடைய சந்ததி அடிமையா போவாங்க, அதன் பிறகு கொண்டு வரவனோட அவன் அமைதியில் ஆயிட்டான். ஏன் அமைதியில் ஆயிட்டான்னா, அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தை விட்டு கொஞ்சம் என்ன விலக்கி வைக்கிறது போல இருந்தாலும் கூட எனக்காக எப்பொழுதுமே பெஸ்ட் ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு தெரியும் தேவன் ஒரு நாளும் என் லைஃப்ல தீமை செய்கிறவர் அல்ல. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அங்க இருந்தவங்கலாம் ராட்சதனை கொண்டு போய் கர்த்தர் உள்ள வச்சாரு பாருங்க. நல்லா பண்ணு, நீ சாப்பிட்ற அளவுக்கு கிரேப்ஸை உண்டு பண்ணு. உண்மைதானே? நீ சாப்பிட்ற மாதிரி நீங்களும் நானும் சாப்பிட்டா ஒரு சின்ன கிரேப்ஸ் தூக்கி வாயில போட்டா, அவனுக்கு போட்டா யானை பசிக்கு சோள பொறி மாதிரி, அவன் தான் வாயில போடுற மாதிரி ஒவ்வொரு கிரேப்ஸ். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு திராட்சைக்குள்ளே 2 பேர் சேர்ந்து சுமந்துட்டு வந்தாங்க. நல்லா செழிப்பா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நல்ல மாதுளம் பழங்களில் சிலத்தை கொண்டு வந்தாங்க, அத்தி பழங்களில் சிலத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நல்ல மெடிசன் பாருங்க. இப்பதான் சொல்றான் கிரேப்ஸ் நல்லது, அத்திப்பழம் நல்லது. என் ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ பார்டர்ல இருந்து கீழே வந்தாங்க. கீழே வந்து அவங்க சொன்ன வசனத்தை கவனிங்க. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 27வது வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு போயிட்டு வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். இந்த தேசம்தான் அப்படின்னாலே அந்த ஆள் பக்கத்துல நம்ம நிக்கவே கூடாதுன்னு அர்த்தம். கர்த்தர் செய்வார் தான். எப்ப நம்ம பக்கத்துல இருந்து தூரம் போயிடுறேன். இவங்க சொன்னாங்க, கர்த்தர் சொன்னார் அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்துல ஜனங்க குடியிருக்கிறாங்க, பலவான்கள், கோட்டை பெருசா இருக்குது. ஏனாக்கின் குமாரரை பார்த்தோம். ஒரு கேள்வி, அவனெல்லாம் இருக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் அழைச்சாரா, இருப்பான்னு சொல்லி தான் அழைச்சாரா? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு நாள் சும்மா இந்த மேல் பூச்சாலாம் வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டார். அழைக்கும் பொழுதே சொல்லி தான் அழைச்சாருங்க. பாரு, உலகத்துல உனக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு. அப்படித்தானே சொன்னாரு? சொன்னாரா சொல்லலையா? இங்க உங்களுக்கு யாருக்காயிலும் கர்த்தர் கூப்பிடும் பொழுது அப்படி யாருன்னா சொல்லியிருந்தா அந்த பர்சங்கர் போய் சொல்லியிருக்கிறாருன்னு நினைச்சுக்கிங்க. நீங்க வாங்க பிரதர், உங்க பீரோ ஃபுல்லா நோட்டு கட்ட அடிக்க வச்சிருப்பீங்க பிரதர், சேஃப்டி லாக்கர்ல ஃபுல்லா யாருக்கும் தெரியாம பவுனா சேர்த்து வைப்பீங்க பிரதர். எந்த பிரசங்க யாராவது சொல்லியிருந்தாருன்னா அது ஏசுநாதர் சொன்னதுக்கு முரண்பாடான பிரசங்கம். அது தர்றாரு, அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனா அழைக்கும் பொழுதே சொல்லி தான் அழைச்சாரு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் அவரும் ஆனாலும் போடுவார்ல. நாம தான் ஆனாலும் போடுவோமா என்ன? அவரும் ஆனாலும் சொல்லத்தான் செய்வார். ஆனாலும் அவரு போடுற ஆனாலுக்கும் நாம போடுற ஆனாலுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம சொல்ற ஆனாலும் நம்மளை கவுத்துரும், அவரு சொல்ற ஆனாலும் நம்மளை தூக்கி நல்லா நிறுத்தி வை. தானே அப்படி சொல். ஆனாலும் தைரியமாரு, நான் உலகத்தை ஜெயிச்சேன். சொல்லுங்கலாம் பார்ப்போம். இவங்க ஒன்னும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அழைக்கல. நீங்க வாசிங்கன்னா, எகிப்துல இருந்து அவர்களை மீட்டெடுக்கும் பொழுதே கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு மோசே கிட்ட? வாசிக்கலாம் பார்ப்போம். யாத்திராகமம் 3:17 வாசிங்க பார்ப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 70. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர். ஆமா, அங்க ஒருத்தர் இல்லைன்னா சொன்னாரு. கூப்பிடும் பொழுதே உண்மை சொல்லித்தானே கூப்பிட்டாரு. நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கூப்பிட்டு கொடுக்க போறேன்பா, மறந்துடாத. எங்க யாரெல்லாம் இருக்கிறாரு? கானானியருக்கு தான் செய்யறான், ஏத்தியருக்கு தான் செய்யறான், இருக்கிறான், எல்லாரும் இருக்குதான் செய்யறான். ஆனா நான் உனக்கு தரத்தான் போறேன். ஏங்க சொல்லி தானே கூப்பிட்டாரு. அவர் சொல்லி கூப்பிட்டதை இவன் அவர் எதெல்லாம் பாசிட்டிவா பேசுற மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் நெகட்டிவா. ஐயோ, கானானியர் இருக்கிறாங்க, அமலேக்கு இருந்த பக்கத்துல இருக்கிறாங்க, எபிர்சியர் இருக்கிறான், எல்லாம் ராட்சதனா இருக்கிறான். ஏன் அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே. 2015 உங்களுக்கு எப்படி பிரதர் இருக்கும்? அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன இமேஜ் அனுப்பிச்சிருந்தார், ஒரு ஊழியக்காரர் சொன்னதை. 2025 எப்படி இருக்கும்? 2025 எப்படி பிரதர் இருக்கும்? அவர் கீழே பதில் போட்டார், நீ நல்லா இருந்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆசையா பாரு. அது 2025 அது பாட்டு போட்டுமே, கர்த்தர் தான் கூட வர்றாரு. அப்படியே செப்டம்பர்ல என்ன நடக்க போகுது அப்படி எட்டி பாக்குறது. உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் பதில சொல்லிடணும். எல்லாம் தீர்க்கு தெரிங்கவா. செப்டம்பர் மாசம் நீ போகும்பொழுது பைக்ல சைடு ஸ்டாண்ட் இடிச்சு
பெருவரல் நகம் பேத்துக்கும் பாரு. பெருசா சொல்லக்கூடாதுல்ல, இதை மாத்திரம் சொல்லட்டும். செப்டம்பர் மாதம் 15 வரைக்கும் எல்லாருக்கும் தூக்கம் போதா இல்லையா பாரு. நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, கரெக்டு தானே? ஒன்றும் வேண்டாங்க. காலில் ஒரு கண்ணாடி கிழிச்சிரும். எப்போ யார் பர்த்டேயாவது வந்துட போகுது அன்னைக்கு, நாளை யோசிச்சு சொல்கிறேன். ஜனவரி 20 வச்சுங்க, கர்த்தர் சொல்லிட்டார், மகனே, கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஜனவரி 20 காலில் ஒரு கண்ணாடி துண்டு கிழிக்கும் பாரு அப்படின்னு. அவர் சொன்னது 20, அதை கூட நமக்கு விசுவாசிக்க மனசு வராது. போகும்பொழுதெல்லாம் ரோட்டையே என்ன பிரதர், தலை நிமிர செய்தி ரையான்னு பாடுறது விட்டுட்டு தலைகுனிய செய்தி ரையான்னு போட்ட மேடம், என்னத்த பண்றது போ. சரி, கர்த்தர் நல்ல பாருங்க. ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறான், அவன் இருக்கிறான், கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த விசுவாசம் ஒரு நாளும் தானாய் வந்து விடுகிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த வருஷத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாள்ல இந்த ஆலயத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாக இல்லை, அதை உரிமை பாராட்டவர்களாக இல்லைன்றது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும். கவனிங்க, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எங்க இருந்து தொடங்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சாதாரண விசுவாசத்தில் இருந்து தான் தொடங்குறார். ஏங்க, மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத விசுவாசம் எப்படி யோசுவாவுக்குள்ள காலேபுக்குள்ள மாத்திரம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசம் சாதாரண ஒரு நிலைமையிலிருந்து ஆரம்பிச்சது பாருங்க. இது ஒன்றும் தானா வராது. உதாரணத்திற்கு அப்படி ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு நான் வர்றேன். இந்த விசுவாச வாழ்க்கைன்றது எப்ப தெரியுமா தொடங்குது? புதுசா வந்திருக்கிறவங்க கவனிங்க. இந்த விசுவாச வாழ்க்கைன்றது எப்ப தெரியுமா தொடங்குது? அல்லது தேவன் கொடுத்த நன்மைகளை சுதந்திரிக்கிறது எங்க தெரியுமா தொடங்குது? நீங்களும் நானும் இயேசுவின் மேல வைக்கிற அந்த சிம்பிள் ஃபெய்த்தில் தான் தொடங்குது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். இந்த விசுவாசம் துவங்காமல் அதற்கு பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை தேவன் மேல வைத்தாலும் தேவன் அந்த விசுவாசத்தை விசுவாசமாக எடுத்துக்கொள்றதே இல்லை. நீங்க ஒருவேளை கேட்கலாம், பிரதர், அப்போ இயேசுவை நம்பாதவங்களுக்குலாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு தானே இருக்கிறாரு, அற்புதத்தை எல்லாம் தான் செய்யறாரு, அதை அவர் பெருசாக பேசுறாரு, உங்களுக்கு எனக்கும் தான் அற்புதம், அவருக்கு டெய்லி ரொட்டீன் வேலையே அதுதான், அவர் எதை செஞ்சாலும் அற்புதம் தான், அதற்காக நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற விதத்தில் அவர் விசுவாசிக்கிறேன்னு நினைச்சிடவே கூடாது. பிரதர், இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, இந்த வருஷத்துல முடிவுக்குள்ள அல்லது இந்த மாசம் முடிவுக்குள்ள நான் தேவன் எதிர்பார்க்கிற அந்த சிம்பிள் ஃபெய்த் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் வைக்க போறேன். உதாரணத்திற்கு நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க, யோவான் 3வது அதிகாரத்துல நிக்கோதேம் என்ற ஒரு மனுஷன், இஸ்ரவேல்ல அவன் பெரிய டீச்சர், பெரிய ரப்பாய். அவன் இயேசுனிடத்துல வர்றான். இயேசுனிடத்துல வந்து அவனிடத்துல அவர் ராத்திரியில் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசும்பொழுது இயேசு மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை கவனிக்கணும். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை, சிம்பிள் ஃபெய்த்தை பத்தி பேசுறார். என்ன, எப்பா, உனக்கு விசுவாசி நீ உன்னை அழைச்சிக்கலாம், நீ தேவனை குறித்த அறிவு உனக்கு நிறைய இருக்கு, பரிசுத்த வாழ்க்கை குறிச்ச அறிவு இருக்குது, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது குறிச்ச அறிவு இருக்குது. ஆனால் உனக்கு முக்கியமா ஒண்ணு வேணும், நீ மறுபடியும் பிறக்கிற அனுபவம், அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வேணும்னு பேசுற. எனக்கு என்ன தெரியுமா, இது அவனால புரிஞ்சிக்கவே முடியல. இங்க தான் இருக்கிறவங்களும் கௌரவத்தினால சொல்லுங்க, இப்ப ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்ன்றீங்களே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பை மாத்திரம் நான் சொல்லிட்டு உள்ள போயிடலாம். ஏங்க, இயேசுவை அல்லாமல் தேவன் கொடுக்கிற நன்மைகளை வேணா ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், தேவன் கொடுக்கிற எந்த சுதந்திரத்தையும் நீங்களும் நானும் சுதந்திரிக்கவே முடியாது. நான் திரும்ப திரும்ப இதை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். இயேசு இல்லாமல் தேவனிடத்துல எவரும் சுதந்திரம் பெற முடியாது. தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை வாழ்க்கையில பெற்று அனுபவிக்கவே முடியாது. இப்போ தேவனை குறித்து எனக்கு தெரியும் பிரதர், எனக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கு, எனக்கு வேதத்தெல்லாம் வாசிக்க தான் செய்யறேன், ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் கீழ்ப்படியாமலே இருக்கிறேன்னா உங்களோட தான் கர்த்தர் பேசுறாரு பாருங்க. அன்னைக்கு 3வது அதிகாரம் 10வது வசனத்துல யோவான்ல ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? நான் காணான்னு பேசுறேனே, இஸ்ரவேல்ல சிட்டிசன்ஷிப் வாங்கி குடியேறதை பத்தி நான் பேசல, தேவன் வைத்திருக்கிற பரிபூரணமான நிறைவான நன்மைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து பேசுறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே வச்சிருக்கிற அந்த சுதந்திரத்தை குறித்து பேசுறேன். இதை
ஆண்டவர் இயேசுவின் மேல வைக்கிற அந்த சாதாரண விசுவாசத்துல இருந்தா நீங்கள் நானும் தொடங்க முடியும். அதை இன்றைக்கு நீங்கள் நானும் கண்டிப்பா தொடங்கி ஆகணும். பாருங்க, கண்டிப்பா அவர் எதை சொல்லுகிறாரோ அதில் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அவரை பற்றும் விசுவாசத்தினாலதான் ரட்சிப்புன்னு ஒண்ணு தொடங்குது. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே தான் தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே தான் தேவனுடைய பிள்ளையாக மாறுறீங்க. அவரை பற்றும் விசுவாசத்தினால தான் அவருடைய நன்மைகளுக்கு நீங்கள் நானும் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். இயேசுவின் மூலமாய் தேவன் கொடுக்குற நல்ல ரட்சிப்பிற்காக எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நான் ஏற்கனவே சொன்ன, ஆண்டவர் ஒன்றும் உங்க பாதை ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லவே இல்லை. நீதிமானுடைய வழி ராஜபாதை தான் வார்த்தை சொல்லுது. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் நீதிமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் வார்த்தை சொல்லுது. ஆனாலும் ஒரு பொழுதும் வனாந்தர வழி கடினமா இருக்கிறது என்பதற்காக தேவன் உங்களை என்னை மறந்துட்டாருன்னு சொல்லிட்டோ உங்களுக்கு எனக்கும் அவர் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறாரு நினைச்சிருவாங்க. ஒரு வசந்த வாசிடலாமா? ஏசாயா 43:1. ஏசாயா 43:1. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கவனிங்க. இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வாசிங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக்கிட்டேன் தான், உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், நீ என்னுடையவன். நிறுத்துங்க, அது தொடர்ந்து வாசிக்கணும். பயப்படாத, உன்னை மீட்டு கொண்ட, உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், நீ என்னுடையவன். கரெக்டா? இப்போ நான் மீட்டு கொள்ளப்பட்டவன், தேவனால பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன், நான் தேவனுக்கு சொந்தமானவன். இப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, வாசிங்க. போச்சு போ, நான் உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைச்சேன், என்னோடன்றதோடு நீ நிறுத்திருந்திருக்கணும். ஆமா சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, இந்த பாருப்பா, வாசிங்க. அப்படி பார்த்து நிறுத்துங்க, அப்பதானே புரியும். தண்ணீரை கடப்ப, ஆறுகளை கடப்ப, அடுத்தது அக்னியில நடப்ப. இதுக்கு அல்ல சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேன். நான் சொன்னா கூட எல்லாரும் நான் சொல்றேன்னு சொல்லுவீங்களே தவிர மனப்பூர்வமா எத்தனை பேர் சொல்லுவீங்க பார்ப்போம். சும்மா அதெல்லாம் சரி. அவர் சொல்லிட்டாரு, நீ தண்ணீரை கடப்ப, நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடப்ப, உன் மேல பொருளாது. நீ அக்னியில நடப்ப, நீ வேகாம இருப்ப. எல்லாருக்காரங்க ஒருத்தர் எல்லாம் சொல்லுங்க. ஏங்க, அவர் சொல்லி தாங்க அனுப்புனார், சொல்லி தான் அனுப்புனார். கவனிங்க, இப்ப இவங்க எல்லாம் பார்டர்ல இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, 10 பேர் சொல்லிட்டான், பார்த்தோம், அவ்வளவுதான். அவன் சொல்ற வார்த்தை எல்லாம் பாருங்க, நம்ம உளறல் தான் பாருங்க. எடுங்க பாப்பா எல்லாரும். என்ன ஆகுமா? 13வது அதிகாரம். தேவனை விசுவாசியாத இஸ்ரவேல் புத்திரர் எப்படி இருந்தாங்க பாருங்க. என்ன ஆகுமா? 13வது அதிகாரம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு போய் வந்தோம், அது பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம் தான், அது அதனுடைய கனி. ஆனாலும் தேசத்தில் குடியிருக்க ஜனங்கள் பலவான்கள், எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த மாதிரி ராட்சதங்கள்லாம் குடியிருக்கிறாங்கன்னு சொல்லி முடிச்ச உடனே 30வது வசனம் டக்குன்னு சொல்றான் பாருங்க. காலேபு மோசேக்கு முன்பாக எல்லாரும் ஜனங்கள் அமைதியா இருங்கப்பா, நாம உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை எளிதா ஜெயித்து கொள்ளலாம் என்னாங்க. மற்றவங்களோ, நாம் போய் எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் பலவான்கள், அது தேசத்து குடிகளை பட்சிக்கிற தேசம், அதுல கண்ட ஆளுங்கள்லாம் பயங்கரமான ஆளுங்க. இது என்ன இந்த கான்செப்ட் எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. 33வது வசனத்துல பாருங்க. அங்க ராட்சித பிறவியான ஏனாக்கின் குமார ராட்சிதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளை போல இருந்தோம். அவ்வளவுதான், அதோட நிறுத்தி இருக்கலாம். எடுத்துன்னு சொன்னா, அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே இருந்தோம். அவன் கண்ணில் மாட்டினா இவனை காலி பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா? அவன் கண்ணில் இவன் உளவாளின்னு மாட்டிருந்தா காலி பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தன் கண்ணுங்க தெரியாம எஸ்கேப் ஆகிங்க வந்துட்டு சேர்த்து சொல்றதான் சொல்றான், அடிச்சு விடு. ஏங்க, எங்க பார்வைக்கு அவன்லாம் ஜெய்ஜாண்டிக்கு, அப்பா நாங்களாம் பார்த்தா வெட்டிக்கிளி மாதிரி இருந்தோம்னு சொல்லிடலாம் சொல்றான். அவன் பார்வைக்கு நாங்க இப்படியே தாங்க இருந்தோம். அடிஷனல் ஒன்று சேர்த்து விடுறது. பிரதர் என்ன தெரியுமா கொடுமை? ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் என்ன நினைச்சார்? உன்னை பார்டர்ல கொண்டு வந்துட்டேன், உனக்கு நான் தருவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு எல்லா காரியங்களும் இதுக்கு முன்பாக நேர்த்தியா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இவங்க ஒன்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிடையாது. யோர்தானுக்கு பக்கத்தில் இருந்தவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்.
இது இப்பதான் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து 2 வருஷம் தான் ஆயிருது. 2 வருஷம் ஆன ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ சாவுறதுக்காக கொண்டு வந்தீரு, அவ்வளவுதான் அங்கேயே செத்து இருந்துக்கலாமே, எதுக்கு இங்க வந்து சாவணும், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நாசமா போயிருந்துக்கலாமே, ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்து என்ன நாசப்படுத்திடுற, எதுக்கு தான் இந்த இயேசுநாதர் பின்னால வந்தோமா தெரியலையா, எதுக்கு தான் இந்த சபைக்கு போனோன்னு தெரியலையா, எதுக்கு தான் அல்லேலூயா கூட்டத்தில் சேர்ந்தோன்னு தெரியலையே. இதே மாதிரி தான் அன்னைக்கும் புலம்பிருப்பாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு கோபம். ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, நீ சாவன்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல, நீ சாவத்தான் போறப்போ. அதற்கு கவனிங்க, எல்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும். நான் பேசின வார்த்தையெல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும். ஆண்டவர் சொன்னாரு, நீ யார் யாரெல்லாம் சாவன்னு சொன்னியோ எல்லாம் சாவிங்க. 38 வருஷம் மறுபடி போட்டு வருன்னு வருதெடுத்தார். எங்கள் பிள்ளைகள் சாவாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க பாரு, நீ தப்பா பேசாத, என் உன் பிள்ளைங்கள்லாம் கொண்டு போய் நான் சேர்ப்பேன், அவனுக்கு சம்பந்தமே இல்லை. எங்களோட பெண்களுக்கு துக்கம், அது சொல்லி அனுபவிச்சுட்டு போ. நேற்று நான் இந்த காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது நினைச்சேன், ஆண்டவரே, நிறைய நேரங்களில் எங்களுடைய வார்த்தைகளே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளுக்கு எடுத்து போடுது ஐயா. நாங்கள் பேசுகிற பேச்சு எங்கள் நன்மைகளுக்கு எடுத்து போடுது. நிறைய நேரத்தில் எங்களுக்கு நாங்களே தீர்ப்பு எழுதுறோம் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதங்களை சாபங்களே சொல்லிக்கிறோமே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாவன்னு சொன்ன நீ சாவ ஒருத்தனும் போகவே முடியாது. வனாந்திரத்தில் கொஞ்ச நாள் சுற்றிட்டு திரும்ப சொந்த சமுத்திரம் பக்கமாக அனுப்பிட்டார் பாருங்க. இதெல்லாம் வச்சு ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு இல்லாமல் இருக்க உதவி செய்வாராக. யோசிச்சு பாருங்க, தேவன் சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் துக்கம். நான் சம்பவத்தை மாத்திரம் வேகமாக சொல்லிடுறேன், அடுத்த குறிப்புக்கு போகணும். தேவன் சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் துக்கம். நாங்கள் மலை மேலே ஏறி போய் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் மேலே ஏறினான் பாருங்க. எல்லாரும் மேலே ஏறினாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்களை கானானுக்குள் நடத்தும்படி தேவனுடைய மகிமையின் மேகம் பகல்ல, அக்னி ஸ்தம்பம் இரவுல முன்னால போயிட்டே இருந்துச்சாம். இப்ப பெட்டியும் போயிட்டு இருக்குது, உடன்படிக்கை பெட்டியும் போகுது, தேவனுடைய மகிமையும் போகுது. இவங்க சொன்னாங்க, அப்பா தேவனுடைய மகிமையின் பெட்டி இல்லைன்னா பரவாயில்ல, அவருடைய மகிமையின் மேகம் இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு முன்னால் ஆண்டவர் லீடரை வச்ச மோசை இல்லைன்னா பரவாயில்ல, பார்டருக்கு வந்துட்டோம், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், தேவனிடத்துல இப்போ நான் நல்மணம் பொருந்தணும், தேவனுடைய பிரசனத்தை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தணும், எதுக்குமே நாங்கள் தயாரில்லை, நாங்கள் மலைக்கு மேலே ஏறி போகிறோம், நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அடிச்சாம்பார் அடி, கடைசி வரைக்கும் துரத்தினா. நீங்கள் வசனம் வாசி பாருங்க. கானானுக்குள்ள போறதுக்கு தான் முன்னால கூட்டிட்டு போறேன்றார். கானானுக்கு போறதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்துறேன்னு சொல்றாரு. பிரதர் சிஸ்டர், இயேசுவை அவருடைய வழி நடத்துதலை ஓரம் தள்ளிட்டு வாழ்க்கையில நான் சாதிப்பேன்னு சொன்னா, நான் அன்னைக்கு 1ஆம் தேதி சொல்லும் பொழுது அதை தான் சொன்னேன். இயேசுவை வாழ்க்கையில ஓரம் தள்ளிட்டு என் வாழ்க்கையில நான் சாதிப்பேன்னு சொல்லிட்டு யார் நினைத்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறபடி சத்துரு அவன் சிதறடிக்க தான் செய்வான். அவனுக்கு முன்பாக நம்முடைய தலை ஒரு நாள் குனிஞ்சு தான் போகும் பாரு. துக்கம். வேதம் சொல்லுது, சிவந்த சமுத்திரத்து ஓரம் வரைக்கும் 2 வருஷம் நடந்தது என்னாச்சுன்னே தெரியல. அப்படி மறுபடியும் கொண்டு அனுப்பினார் ஆண்டவர். தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாத இஸ்ரவேலருடைய நிலைமை. 2வது குறிப்பு, தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் பற்றி கொண்ட ஒரு காலேப். இந்த காலேபை குறித்து ஆண்டவர் திரும்ப திரும்ப எப்பொழுதெல்லாம் சொல்லுகிறாரோ ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உத்தமமா என்னை பின்பற்றி வந்த காலேப். அதான் வாசிச்சன்ல, என்னாகும் 14:24 அதான் சொல்றாரு, என்னாகும் 1:36 இதே தான் சொல்றாரு. உத்தமமாய் காலேப் என்னை ஃபாலோ பண்ண, உத்தமமா என்னை ஃபாலோ பண்ண, உத்தமமா என்னை ஃபாலோ பண்ண. நான் நினைக்கிறேன் ஒரே நாள்ல வந்திருக்காது இது. நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன். சொல்றான் 85 வயசுல கேட்டான். கரெக்டா? இங்க தான் இருக்கணும். ஒரு அள்ளியில சொல்லுங்க, சின்ன கணக்கு. அப்போ எகிப்தில இருந்து அவனுக்கு புறப்படும் பொழுது எத்தனை வயசு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 1-2 வயசு தான், வருஷம் தான் முன்னால. வித்தியாசமா நான் சொல்றேனே, 40 வருஷம் வனாந்திரம். இப்போ 40 வருஷம் எகிப்து, 2 வருஷம் கழிச்சுக்கிட்டேன்னா 38. கரெக்டா? 38. ஏன்னா அங்கே போய் 5 வருஷம் கழிச்சு தான் அதை கேட்கறான். 85 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி. சரி ஏங்க, 38 வருஷம் வரைக்கும் இவன் எகிப்துல அடிமையாகவே இருந்தவன். ஒரு வயசு 3 வயசு தப்பா போயிருந்துச்சுன்னா அது பெரிய இஷ்யூ இல்லை. ஆமாம், என்கிட்ட கால்குலேட்டரும் இல்லை, நான் கணக்கில் வீக்கு வேற. நல்லா கவனிங்க, 38 வயசு வரைக்கும் இவனுக்கு ஒரே நாள்ல அந்த விசுவாசம் வந்திருக்காது. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் காலேபினுடைய அப்பா அம்மாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அவன் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதும் தேவன் எங்களை ஒரு நாளிலே மீட்டு கொண்டு போவார் என்கிற விசுவாசத்தோடு வாழ்ந்தவன். ஏன்?
அங்க யோசேப்பினுடைய எலும்பு அங்க இருந்துச்சு. யோசேப்பினுடைய எலும்புகள் போதிச்சிருக்கும். ஒரு நாள்ல தேவன் நிச்சயமா உங்களை இந்த தேசத்திலிருந்து கொண்டு போவாரு. மாத்திரமல்ல, அவனுடைய அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, எப்பா நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நாம எபிரேயர்கள், நமக்கு மீட்பை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இவன் ஒரு நாளும் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய ரட்சிப்பை சந்தேகப்படவே இல்லை. யோசிச்சு பாருங்க, சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே வந்துட்டான். மற்ற எல்லாரும் முறுமுறுப்படுத்த, இவன் முறுமுறுக்கவே இல்லைங்க. முறுமுறுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை. கவனிங்க, இவனுக்கு மாத்திரம் ஆண்டவர் கம்ஃபர்ட்ல வச்சுட்டு மற்றவர்களை மாறாவின் தண்ணியை கூட்டின்னு சொல்லல. இவனை மாத்திரம் கம்ஃபர்ட்ல வச்சுட்டு உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லவே இல்லை. இவனை கம்ஃபர்ட்ல வச்சுட்டு உனக்கு இறைச்சலன்னு சொல்லவே இல்லை. யாரெல்லாம் இறைச்சலன்னு புலம்புனாங்களோ அதே பிரச்சனையில இவனு இருந்தான். யாரெல்லாம் நாங்கள் வனாந்தரத்துல என்னத்தை சாப்பிடுவோன்னு முறுமுறுத்தார்களோ அதே பிரச்சனையில் இந்த காலைவு இருந்தான். யாரெல்லாம் தண்ணி மாறாவ இருக்குது, கசப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுதாங்களோ அவர்கள் நடுவில் இவன் இருந்தவன். சூழ்நிலை ஒரு நாளும் தன்னை பாதிக்காதபடிக்கு தன்னை காத்து கொண்டவன். சொல்லுங்க, ஒரு இடத்துல கூட ஆண்டவர் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் தனியா எதுனா சப்ளை பண்ணாருன்னு இருக்குதா? அவன் விஐபி லைன்ல அவனை அனுப்புனாருன்னு இருக்குதா? இல்லவே இல்லையே. ஒரு நாளும் வைக்கவே இல்லை. அவன் அதே பிரச்சனைகள், எல்லாரும் போகிற பிரச்சனையோடாக போனவன். ஆனால் ஒன்றை மாத்திரம் உறுதியாக பற்றி கொண்டான். வாக்குப்படின ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். நான் அவரை உண்மையாய் பற்றிக்கொள்ளும். ஒரு நாள் என் சூழ்நிலை என்னை பாதிக்கிறதற்கு, என் விசுவாச வாழ்க்கை பாதிக்கிறதற்கு நான் அனுமதி கொடுக்க போறதே இல்லைங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவரே, மானிடர் மாறிடலாம், பரன் இயேசு மாறிடாரே. உன் இயேசுவை அண்டிக்கொள், அண்டிக்கொள், உன் நேசர் பாதம் தேடிக்கொள். அற்புதமான ஒரு பல்லவி உண்டு. வாக்குத்தத்தம் செய்தவர் ஒரு நாளும் மாறவே மாட்டாருங்க. ஆமே. இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவரே எனக்கு தான் அந்த பிரச்சனை, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை சொல்லுவார். இருக்குல்ல, உங்ககிட்ட ஒன்னே ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். உண்மை உத்தமா நீ என்னை பிடிச்சுக்கோ, உண்மை உத்தமா என்ன ஃபாலோ பண்ண. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இவன் வனாந்தரத்துல இருந்தாலும் இவன் இருதயம் அப்படி கானான்லே தான் இருந்துச்சு. கானான் மேல நினைக்கிறேன் அப்படி பார்த்துட்டு வந்தான்ல. அவன் ஸ்பையா போய் பார்த்ததே எபிரோனுக்குள்ள போயிட்டு தான் வந்தாங்கன்னு தான் இருக்கு. உண்மையா இல்லையா? ஆமா, போய் படிங்க. அப்படியே சுத்திட்டு மலை தேசமான எபிரோனுக்கு வந்திருப்பாங்க. எபிரோன்ல தான் சாராள் கல்லறை இருந்தது, ஆபிரகாம் கல்லறை இருந்துச்சு. வேதம் சொல்றது சாரால புதைக்கிறதுக்கு 400 சேக்கல் வெள்ளியை கொடுத்து ஆபிரகாம் நிலத்தை வாங்கினான்னு போட்டிருக்கு. நினைக்கிறேன் காலை போயிருப்பான். பார்த்தா ஆபிரகாம் கல்றையா, ஓ இங்க வந்து சாரால் கல்றையா. ஆதியாகமம் 23 சாரா கல்ற, ஆதியாகமம் 25 ஆபிரகாமுடைய கல்ற. ஆபிரகாம் கல்றையா, தோத்திரம். 400 சேக்கல் கொடுத்து வாங்கின லேண்ட அவன்லாம் பட்டா போட்டு வச்சிருக்கிறான். நான் விட்டுற முடியுமா என்ன? பார்க்க பார்க்க ஏன் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? இன்னைக்கு கூட நம்ம வாசிச்சோமே ரோமர் 4வது அதிகாரத்துல. அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் விசுவாசித்தான். வாக்கு பண்ணின தேவன் தன்னுடைய வார்த்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்பிட்டு இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவனுக்கு 100 வயசு சரீரம் செத்து போன நிலைமையில. சாரலனுடைய சரீரம் செத்து போச்சு, ஆபிரகாமுக்கும் சரீரம் செத்து போச்சு. ஆனாலும் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கல்றை பார்க்கும் பொழுதெல்லாம் நினைச்சிருப்பான், எபிரோனுக்கு போகும்பொழுது உன் வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு நல்ல தாத்தா, சரீரம் செத்து போன தாத்தா உனக்கு ஒரு ஈசாக்க தந்திருப்பார்னா, சாரால் கல்றை பார்த்திருப்பான். உன் கர்ப்பம் செத்து போன பாட்டி உனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைய தந்திருப்பார்னா, எங்களுக்கு வாக்கு பண்ணார் தேவன் இந்த தேசத்தை தருவன்னு, கண்டிப்பா எனக்கு தந்துதான் தீர்வார். அதே வேகத்தோட மேல இருந்து கீழே இறங்கினா எல்லாரும் சொன்னாங்க நாங்க சாக போறோம். அமைதியா இருங்கயா, தேவன் நம்மோடு இருக்கிறார், கண்டிப்பாக நாம் அவர்களை ஜெயித்துக் கொள்ளலாம். எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமா தேவனுக்கு அல்லேலூயா ஆமென். எனக்கு செய்வாருங்க. அதனால தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்த காலத்தை திரும்பி திரும்பி பாருங்க. இவனுக்கு தெரியும் நல்லா, எல்லாரை போல இவனும் சிவந்த சமுத்திரம் பழக்கிறத பார்த்தவன். மற்றவர்களை போலவே இவனும் கூட எகிப்திலே தேவன் 10 வாதைகள் அனுப்பினதை பார்க்கத்தான் செஞ்சான். தேவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கிறத அவன் கண்ணார கண்டவன். இவனுக்கு மாத்திரம் இருந்துச்சு
என் ஆண்டவர் என்னை மீட்டிருப்பாரே ஆனால், என் ஆண்டவர் அதற்காக ரத்தம் சிந்த அனுமதித்திருப்பாரே ஆனால், தேவன் தம்முடைய பலத்த கரத்தை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருப்பாரே ஆனால், கண்டிப்பாக என்ன சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காம விடவே மாட்டார். இன்னைக்கு என் சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, ஆனால் என்னுடைய கண்கள் மாத்திரம் தேவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களிலே உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் அந்த பரம காணனுக்கு கொஞ்சம் அப்பப்போ இடம் கொடுக்கட்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன் பார்ப்போம். வனாந்தரத்தில் வரும்பொழுதெல்லாம் காலேபுக்கு ஒரு ஆசை, நான் இருக்கிறதான் இருக்கிறேன், ஆனால் கானான் மேலே எனக்கு ஒரு ஆசைங்க. நான் இன்னைக்கு காலையில் கூட யோசித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பூமியில் இருக்கும் பொழுது சொல்கிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசைன்றார் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது. உண்மை தானே? உண்மையா இல்லையா? இந்த கூடாரத்தை களைந்து போடவே விரும்புகிறோன்றார் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது. அட பேதுரு சொல்லும்போது ரொம்ப கேஷுவலாக பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடியே நான் இந்த கூடாரத்தை விட்டு போவது ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க, என்னமோ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. பிரதர், இந்த ஆசை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருப்பா, இதை மறந்துடவே கூடாது. ஆண்டவர் திடீர்னு இப்போ எல்லார்ட்டையும் வந்து கேட்குறார், என் கையில் மைக்கை வாங்கி, நான் நாளைக்கு நைட்டு வரப்போகிறேன், எத்தனை பேர் என் கூட வர ஆசையாக இருக்கிறீங்க, கையை வைத்துன்னு கேட்டா சொல்ல புரியுதா புரியலையா? ஆண்டவர் வந்து என் கையில் மைக்கை வாங்கி சீக்கிரமாக வர்றேன்னு சொன்னாரே, நம்மளும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். டக்குன்னு வந்து பஸ் ஸ்டாண்ட் மைக்கை கொடுங்க வாங்கி, நான் இன்னைக்கு ராத்திரி வரப்போகிறேன், எத்தனை பேர் என் கூட வர ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு நான் சொல்லிட்டு தமிழில் தான் நான் தமிழில் தானே சொல்கிறேன். நான் பின்னால் ஒன்றும் பொடி வச்சுலாம் பேசலை, சரி ஓப்பனாக பேசுகிறேன். இப்போ வந்து ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நான் வரப்போகிறேன், சீக்கிரமாக வர்றேன்னு சொன்னால வந்துட்டேன், இன்னைக்கு ராத்திரி வரப்போகிறேன், எத்தனை பேர் என் கூட ஒரு ஆயத்தமாக இருக்கிறீங்க, எல்லாரும் கரங்க ஒருத்தர் வெளியில சொல்லுங்க. அதுலேயும் சொல்ல காயுது. அடுத்த ஆண்டவர் கேட்குறார், சரி நீ என் கூட வரணுன்றல்ல, எதுக்கு வரணும்னு சொல்கிறேன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? கண்ணீர் இல்லை கவலை இல்லையா? நம்ம போனால் அங்கேயும் கண்ணீர் வந்துடும், அதை விடுங்க. நம்ம தான் இப்போ இதே நிலைமையில் அங்கே போனால் நீங்களானும் கண்ணீர் விடுற முடியும், ஆண்டவர் கண்ணீர் விட்டுருவார். இப்போ ஆமாம், பசி இல்லை தாகம் இல்லை, சரி வேற எதுக்கு? எங்கள் ஆடி நான் சொல்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கணும்னு போகிறேன். சரியா? சரி, நல்ல பதில். அதுக்காக அவனை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அதைத்தானே இங்கே அனுபவின்னு சொல்கிறேன், உண்மையா இல்லையா? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ எதுக்கு என் கூட வரணும்னு கேட்குறாரு. நாங்கள் உங்கள் கூடயே இருக்கணும் ஆண்டவரே சொல்கிறார். பூமியில் வாழ்கிற நாட்களே நீ என் கூட என்னை பற்றி யோசிக்கிற உனக்கு நேரம் இல்லை. பூமியில் வாழக்கூடிய நாட்களில் உனக்கு கிருபை தர நேரத்தில் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உனக்கு நேரம் இல்லை. உன்னை எதுக்கு நான் பரலோகத்தில் கொண்டு போய் கேட்கணும்னு கேட்பார கேட்க மாட்டார்? கேட்பார கேட்க மாட்டாரா? உங்களுக்கு சின்ன எக்ஸாமுங்க இன்னைக்கு. உங்க எல்லாரையும் நான் பரம காணால கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறேன். உன் பதில் என்ன? நான் உங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. வேதம் சொல்றது இவ்விதமா என்றைக்குமா ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றென்றைக்கு கர்த்தரோடு கூட இருப்போம். ஆண்டவர் சொல்லுவார், 2024 வரைக்கும், ஏன் 2025 ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் உனக்கு நான் டைம் கொடுத்துருக்குறேன். நீ எவ்வளோ நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணப்போ? என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு. இங்கே உனக்கு ஆசை இல்லை, நான் அங்கே ஒன்றை கொண்டு போய் வச்சு உனக்கு 24/7 உனக்கு நான் இரவும் பகலுமாக என் பிரசனத்தை கொடுத்தாலும் அங்கேயும் போர் அடிச்சிடும். அதனால வேஸ்ட்டு. நீ இங்கே உட்காந்துக்கோ, 7 வருஷம் உபத்திர காலத்தை அனுபவிக்கணும், அனுபவிச்சுக்கோ, அதுக்கு பிறகு எங்கே போய் சேரியோ சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிடுவாருன்னு சொன்னா என்ன பிரதர் எப்படின்னு, அதனால சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அதை நீங்கள் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணி பாருங்க. எங்க இங்கே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேங்க. இங்கே எனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த காணனை குறித்து ஒரு ஆசை வரலையே, ஒரு விருப்பம் வரலையே, ஒரு ஏக்கம் வரலையே. உங்களை என்ன ஏங்க தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்? ஏன் பிரதர் சேர்க்கணும்? இன்னைக்கு ஜனவரி 5ஆம் தேதி, ஜனவரி 5, 2025 ஒரே ஒரு தீர்மானம் பிரதர். எத்தனை பேருக்கு உண்மையாகவே எனக்கு அந்த காணனை குறித்து ஆசை இருக்குது? சூழ்நிலை எதுவுமே சரியில்லை பிரதர், நான் மாத்திரம் எப்படி அதன் மேலே வாஞ்சா இருக்க முடியும்? ஒருத்தன் இருந்தான், அவனை குறித்து தேவனும் சொன்னாரு, உத்தமமா என்னை பின்பற்றின மனுஷன். உங்களே என்னை குறித்து சொல்லணும், ஃபர்ஸ்ட் என்ன உத்தமமா பின்பற்றினான். எப்படி ஆண்டவரை சொல்றீரு? சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்த பொழுதும் அவன் எது மேலேயும் கண் பதிக்கல. நான் அவனுக்கு எதை வாக்கு பண்ணினேனோ அதை மாத்திரம் அவன் யோசிக்கிட்டே இருந்தான்.
நீங்களும் நான் இன்னைக்கு அப்படி நினைப்போம்னா கண்டிப்பா தேவன் உங்களை என்னையும் குறித்து அந்த சாட்சி சொல்லுவார். எல்லாரும் கரங்களை விட்டு சத்தமரடையில சொல்லுங்க பார்ப்போம். இவன் என்ன திரும்ப பதில் சொன்னான்? இவன் இருதயம் ஃபுல்லா என்ன நிறைஞ்சிருந்துச்சு பாருங்க. எடுங்க பார்ப்போம். யோசுவா 14வது அதிகாரம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல உள்ள வந்தாச்சு. மிஞ்சினது யோசுவாவும் காலேபும் தான். மற்றதெல்லாம் அடுத்த தலைமுறை. இப்போ எல்லாருக்கும் சீட்டு போட்டு பங்கு போட்டு தேசத்தை கொடுக்கும் பொழுது இவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. 6வது வசனம் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. அப்பொழுது யூதாவின் புத்தர் கில்காலிலே யோசுவனிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தை அறிவீர். அப்படிதானே? அவன் யோவு போட்டு பேசிக்கிட்டாங்களோ ப்ரோ சொல்லி பேசிக்கிட்டாங்களோ எனக்கு தெரியாது. கண்டிப்பா ப்ரோ சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் யோசுவா சொல்லு காலேபே, ஞாபகம் வருதா இல்லையா? மோசை என்ன சொன்னான்? 2 பேருக்கும் கானானுக்குள்ள நம்ம 2 பேரும் தான் போவோன்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்தது. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசை என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. அவன் சொல்றத கவனிங்க. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு நான் செய்தி கொண்டு வந்தேன். என் இருதயத்தில் இருந்துச்சுங்க. தேவன் உண்மையுள்ளோர்னு என் இருதயத்தில் இருந்துச்சு. ஏதோ அன்னைக்கு சடனா வந்துடல. நான் எகிப்திலேயே தேவன் உண்மையுள்ளோர்னு அனுபவிச்சிருக்கிறேன். வனாந்தர பாதையில நான் உண்மையுள்ளோர்னு அனுபவிச்சிருக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்த்தோன்னு நினைச்சிட்டேன், இந்த தேசம் எனக்கு தான், கண்டிப்பா எனக்கு உண்டு. வேவு பார்க்க போகும்பொழுதெல்லாம் நினைச்சேன், இந்த எபிரோன் பரிசுத்தவான்களுடைய கல்லறை பூமி, இது தேவனுடைய உண்மையை பறைசாற்றி இருக்கிற பூமி, இது கண்டிப்பா எனக்கு வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும், எனக்கு வேணும். வாசிங்க. இப்ப அவன் சொல்றான், என் இருதயத்தில் உள்ளபடி அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிகள் கர்த்தர் அந்த வார்த்தை மோசையிட சொல்லி இப்போது 40 வருஷம் ஆயிடுச்சு. இதோ எனக்கு 85 வயசு. தேவனுடைய ராஜ்யத்தில் மாத்திரம் நோ ரிட்டையர்மெண்ட். கவனிங்க. ஆமா, வேதம் சொல்லுகிறது, நம்ம புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அப்படியே தேஞ்சு போனாலும், ஆங்காங்கே பேராமீட்டர்லாம் ஒரு மாதிரி மாறினாலும், உள்ளான மனுஷன் மாத்திரம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது சொல்றார், 1 தீமோத்தேயு 1:12, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு சங்கீதம் 84 அவர்கள் பலத்தின் மேல் பலனிழந்து சீயோனிலே வந்து தேவனுடைய சந்தியிலே காணப்படுவார்கள். ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். உயர எழும்புவார். தேவன் கொடுக்கிற பலன். வயசாயிடுச்சு பிரதர், யார் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நீங்களும் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டு. ஆமென். இவன் பாருங்க, எத்தனை இடத்துல கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் சொன்னபடியே சொல்றான் பாருங்க. அவனுக்கு திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். அவ்வளவுதான். வாசிக்கலாமா? 14:6 பாருங்க. நடுப்பகுதியில இருந்து. காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்து உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய சொன்ன வார்த்தையை அறிவீர். 10வது வசனம் பாருங்க. இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே, அப்படி நடுப்பகுதி, கர்த்தர் அந்த வார்த்தை மோசையோட சொல்லி, அப்படி 12வது வசனத்தை வாங்க. கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி. 12வது வசனத்தின் முதல் பகுதி பாருங்க. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். சொல்லிட்டார்ல அவரு. சொன்னார சொல்லலையா? சொன்னார சொல்லலையா? நான் எகிப்தில் இருக்கும் பொழுது எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, வாக்கு பண்ண தேசம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். என் கண்ணு மறைஞ்சா மறைஞ்சிட்டு போட்டோம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், என் கண்ணு மறைஞ்சா மறைஞ்சிட்டு போட்டோம், உங்களெல்லாம் ஆண்டவர் நல்லா வைப்பார். நினைக்கிறவன் காலேபினுடைய அம்மா அப்பாவும் சொல்லிப்பாங்க, என் கண்ணு மறைஞ்சா மறைஞ்சிட்டு போட்டோம், தேவன் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். பிரதர், நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கண்கள் மறைவதற்கு முன்பதாகவே ஒரு நன்மையும் குறைவில்லாமல்
சொல்ல எல்லா நன்மைகளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்தருள்வார். விசுவாசிக்கிறவங்களும் கரங்குற தலையில சொல்லுங்க பார்ப்போம். இவன் ஒருத்தன் மாத்திரம்தான் போனா அடிச்சான். யோசிச்சு பாருங்க, அவன் சொன்ன வசனம் ஏதோ டவுட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். எடுங்க பார்ப்போம். 12வது வசனம். என்னாகும் 14வது அதிகாரத்தில் சொன்னான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம துரத்துவோம். இப்ப 85 வயசுல அவன் சொல்ற வசனத்தை கவனிங்க. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கிரும் அரணிப்பான பெரிய பட்டணம் உண்டு நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விட இருப்பார். ஆனால் தேவன் இருக்கிறது குறித்து அவனுக்கு சந்தேகமே இல்லை. அவன் இந்த இடத்துல சொன்னதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பார், நானே போய் அடிப்பேன், ஒருவேளை வேற யாருன்னா வச்சு கூட நான் அடிக்கிறேன், ஆனா ஒண்ணு, எனக்கு அதை கண்டிப்பா தந்தருள்வார். ஏன்னா பின்னால நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் அந்த அதிகாரத்தை இருங்க, 14வது அதிகாரம் உத்னியில வச்சு அடிக்கிறான் பாருங்க, 16-17. பின்னால் அவன் சுதந்திரத்தை யாரை வச்சு அடிக்கிறான் பாருங்க. கீரியாத் செப்பரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவளுக்கு அவன் காலேப் அங்க என்னோடு இருப்பாரேனான்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் என்னை கொண்டு செய்கிறாரோ, என்னை கருவியாக பயன்படுத்துகிறார், அல்லது வேற யாரை கருவியாக பயன்படுத்துகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், கண்டிப்பா எனக்கும் பலன் இருக்கு. தேவன் எனக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, எனக்கு கொடுப்பதற்கு தேவனிடத்துல பலன் உண்டு. கண்டிப்பாக எனக்கு அதை தந்தருள்வார். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்கன்றதை இன்னைக்கு தீர்மானிச்சிடும். தேவனை விசுவாசியாத இஸ்ரவேலர் கூட்டத்திலையா, தேவனை உண்மையுத்தமாய் பற்றி கொண்ட காலேபை போலவா? இன்னைக்கு தீர்மானிப்போம். கடைசியா ஒரு சின்ன குறிப்பு, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒருத்தர் உண்டு. இதை 3வது குறிப்பா எழுதிக்கங்க. இதை எழுதலைன்னா செய்தி முழுமை பெறாது. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒருத்தர் உண்டு. இவனுக்கு கிடைச்ச சுதந்திரத்தையும் யோசுவாவுக்கு கிடைச்சது அந்த 1949 யோசுவால, அந்த சுதந்திரத்தையும் பார்க்கும் பொழுது ஒண்ணுதான், தேவன் எதை சொன்னாரோ, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில எதை சொன்னாரோ அதை கண்டிப்பாக தந்தருள்வார். பிரதர், அவங்க போனதெல்லாம் பார்த்ததெல்லாம் உண்மைதானே பிரதர்? எல்லாம் ரியல் தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். ஜார்ஜ் முல்லர்ன்ற தேவ மனுஷனை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் நிறைய பேருடைய பேரை டைரியில எழுதி வச்சு அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணார். சில பேருக்கு 50 வருடங்களாக கூட ஜெபிச்சுட்டு வந்தார். 50 வருடங்களாக கண்கள் காண எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படவே இல்லை. 26 வருஷங்களா ஜெபிச்சு ரட்சிக்கப்பட்டவங்களாம் உண்டு. கடைசியாக அவருடைய காஃபின் பாக்ஸ்ல கடைசி ஆணி அடிக்கும் பொழுது அங்க ஒரு மனுஷன் என்ன, இந்த ஜார்ஜ் முல்லர் ஆராதித்த ஆண்டவர் எனக்கு வேணும், இந்த இயேசுவை நான் சேவிக்க போகிறேன். அவன் தான் கடைசியா லிஸ்ட்ல பெண்டிங்ல இருந்த மனுஷன். அவன் ரட்சிப்பு ஜார்ஜ் முல்லர் பார்க்கல. ஆனால் அவருடைய சவப்பெட்டியில கடைசி ஆணி அடிக்கும் பொழுது அவன் சொன்னான், இந்த ஜார்ஜ் முல்லர் ஆராதித்த ஆண்டவர் எனக்கு வேணும். தேவன் உண்மையுள்ளவர். சிஸ்டர், பிரதர், தேவன் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதோ உங்க தைரியத்தை மாத்திரம் ஒரு நாள் விட்டுறவே விட்டுறாதீங்க. அனாந்தரமா இருக்கு ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவர் எல்லாம் எதிரா இருக்கு, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. என் கண்ணுக்கு ஒரு மாறுதல் நடக்கல, நீர் உண்மையுள்ளவர். நீர் எதையெல்லாம் எனக்கு என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு நீ சொன்னீரோ ஒன்றும் விடாமல் நான் சுதந்தரிப்பேன் ஐயா. எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். திருவிருந்தல பங்கு பெற நேரம் ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு நாளும் வாக்கு தத்தங்களை குறித்து நான் சந்தேகப்படவே கூடாது ஐயா. பெரியவர் ஆண்டவரே, அதை மாத்திரம் நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க எனக்கு நீர் உதவி செய்ய ஐயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். உண்மையுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உண்மையுள்ள ஒரு ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுல உண்மையுள்ளவராயிற்று ஐயா. என் வாழ்க்கையில இதுக்கெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய தைரியத்தையும் விசுவாசத்தை நான் இழந்துட போறதில்லை. ஒரு நாளும் நான் இழக்க மாட்டேன். உண்மை உறுதியாய் நான் பற்றி கொள்ள ஆண்டவரே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இன்னைக்கு நீங்க பார்டர்ல நிக்கலாம். தேவனை எதையெல்லாம் வாக்கு பண்ணாரோ பார்டர்ல அடுத்து ஒரு ஸ்டெப்பு தான் பிரதர், ஒரு ஸ்டெப்பு. அந்த இடத்துல நம்ம ஒரு நாள் பின்வாங்கி போயிடவே கூடாது. சூழ்நிலைகள் ஒரு நாள் நம்ம பார்க்கவே போறதில்லை. தேவன் அன்றைக்கு நடந்த சம்பவத்தை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு எழுதி வச்சுட்டு சொல்றாரு.
அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் நான் உண்மையுள்ளவராய் இருந்தேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். வேதம் சொல்கிறது, எல்லா சூழ்நிலையிலும் நீ என்ன மாத்திரம் என்ன உறுதியா பற்றிக்கொள். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். உமக்கு நன்றி, எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். ஆமென். என் ஆண்டவர் வாக்கு மாறிடார். என் ஆண்டவர் ஒரு நாள் வாக்கு தவறவே மாட்டார். என்ன காரிய பெண்டிங்கில் இருக்கலாம், பிள்ளைங்க லைஃப், குடும்பம், பிசினஸ், எதுவா இருக்கட்டும், எதிர்காலம், நீங்க தேவனை நம்பி இருப்பீர்களேனால், உத்தமமாய் அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்வீர்களேனால், வேதம் சொல்கிறதே, எனக்கு சிறப்பான தேசத்திலே பங்கு உண்டு, எனக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு, நல்ல தேசத்திலே பங்கு உண்டு, நன்மையானவைகள் உண்டு. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எல்லாரும் கையை உயர்த்தி பாடுவோமா? எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் வாக்கு மாறிடார். வாக்கு மாறவே மாட்டாருங்க. அவரு எதை சொன்னாரோ, நான் சொல்றேன், நீங்க நம்ம எல்லாருமே ஆசீர்வாதத்தினுடைய எல்லையில் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கலாம். எந்த எண்ணத்தோட இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம்? 2025 நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கவலைப்படுறதுக்கு நிறைய இருக்கு பிரதர். சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கேயா தனியா விட்டா அப்படி வெடிச்சு அழுதுருவேன். நானே சொன்னது உண்டு. அப்படியே போய் தனியா விட்டா வெடிச்சு அழுதுருவேன். என்னைக்கு ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே? சங்கீதம் 77 ஆசாப் சொல்றான், தேவன் மறந்தாரோ?
உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? கர்த்தர் கைவிட்டாரோ? கேள்வி எழும்புதில்ல. அவன் சொன்ன பதிலே நான் சொல்றேன். உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். எல்லாரும் கலங்கினாங்க, சந்தேகப்பட்டாங்க. நான் நினைக்கிறேன் காலேபு சொல்லியிருப்பான், அவர் என்ன சிவந்த சமுத்திரத்துல நடத்தி கொண்டு வந்தார், அதை நான் நினைக்கிறேன். எனக்கு மன்னாவா கொடுத்தார், அதை நினைக்கிறேன். மாறாவை மாத்தினார், அதை நான் நினைக்கிறேன். 2024 வரையில எதெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் நினைங்க பிரதர். உங்களை வியாதியில தூக்கி எடுத்தார்ல, முடிஞ்சது நினைச்சீங்கல்ல? நான் நினைச்சேன் என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் 2020 முடிஞ்சிருக்கும். நீங்க வியாதிப்பட்டீங்கல்ல, முடிஞ்சது நினைச்சீங்கல்ல? குடும்பம் அவ்வளவுதான் நினைச்சீங்கல்ல? உங்க பிசினஸ் அவ்வளவுதான் நினைச்சீங்கல்ல? 2025 காண்பன் நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும். கொண்டு வந்தார்ல. இது வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தியானிக்க நேரம் இல்லை பாருங்க. மோசே சொன்னா உபாகமம் 1வது அதிகாரத்துல, ஒரு மனிதன் பிள்ளைய சுமக்கிறது போல நீங்க இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும், ஜனவரி 5 2025 இங்க வர்ற வரைக்கும் நான் இன்னும் காணனுக்குள்ள காலே வைக்கலையே ஆண்டவரே. இந்த இடம் வரைக்கும் உன்னை சுமந்துட்டு வந்தார். இந்த இடம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் சுமந்துட்டு போவார். ராமன் அவர் சுமந்துட்டு போவார். இந்த உத்தம இருந்தம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். திருவிழாவில் பங்கு பெற போறோம். ஏதோ வழக்கமான ஒன்றா வேண்டாம் பிரதர். ஞானஸ்நானம் பெறாதவங்க இதுல பங்கு பெற வேண்டாம். அதுக்காக நீ ஞானஸ்நானத்தை ஒதுக்கி வைக்காதீங்க. நான் தகுதி இல்லைன்னு யாரும் எழுந்தும் போயிடாதீங்க. இயேசு இன்னைக்கு ராத்திரில வந்தாருன்னா அவரோட போக முடியாது. நல்மனம் பொருந்திருங்க, விட வேண்டியதை விடுங்க. கர்த்தர் இன்றைக்கு எதை உணர்த்தினாலும், ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. விசுவாசத்தோட பூசிங்க. ஆண்டவர் எனக்கு சுகம் கிடைக்குது ஐயா, உடைய ஜீவன் எனக்குள்ள வருது, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசனுடைய கட்டுகளும் அருந்து போகுது ஐயா, அவையெல்லாம் அருந்து போகுது. இன்னைக்கு நான் உம்முடைய சரீரத்துல, உங்க சரீரம் எனக்குள்ள போச்சுன்னா என்ன அர்த்தம்? உள்ள எனக்குள்ள வல்லமை வருதுன்னு அர்த்தம். உங்க ரத்தத்தை நான் பானம் பண்றேன்னா, அன்னைக்கு பிசாச ஜெயிச்ச அந்த ரத்தம் என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசனுடைய கட்டுகளையும் அறுக்குன்னு விசுவாசம். எல்லாத்துக்கும் மேல இதுல பங்கு பெறதற்கு ஒரு விஷயம், ரத்தத்தினால என்ன கழுவாண்டவரேன்னு கேளுங்க. தேங்க்யூ லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தருடைய திருச்சரீரமாய் ரத்தமாய் மாற்றுகிறபடியினாலே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளாய் நாங்கள் இதை புசித்து பானம் பண்ணுகிற வேளையிலே உடைய ஜீவன், உடைய அபிஷேகம், சொன்னது போல ஒரு புது பலன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அடைகிற புது பலன் ஐயா, எங்கள் சரீரத்திலும் எங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் கடந்து வரட்டும். உமக்கென்று முன்னேறி செல்ல உம்மை பற்றிக்கொள்ள தேவையான அபிஷேகத்தின் பலனை தருகிறார். வியாதியின் குரல்லாம் உடைக்கப்படட்டும், எல்லா சாபக்கட்டுகளும் அருந்து போகட்டும். புது பலனை கர்த்தர் கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உம் சித்தம்